எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். முன்னோர்களின் திருப்பாதமே நம் வாழ்வெல்லாம் வழியாகுமே. மனசாட்சியின் குரல் போதுமே அதில் ஐயம் யாவும் தீருமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். தர்மத்தின் பாதையில் ஏதும் மர்மங்கள் இல்லையே. சான்றோர்கள் வாழ்க்கையெல்லாம் தடம் காட்டும் எல்லையே. ஓயாமல் சுழலும் உலகம் உள்ளம்தான் நரகம் சொர்க்கம். ஒரே வானம் ஆனால் அதுவோ ஒவ்வொருவர்க்கும் முழுதும் சொந்தம். ஒன்றே நாம் ஒன்றே என்றே காட்டுவதே தர்மம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். பாதங்கள் நடந்து நடந்து பாதைகள் வந்தன. பலரும் கடந்த அனுபவம் எல்லாம் பக்கம் துணையாய் நின்றன. வேதங்கள் எங்கோ பேசும் வீதியிலே எதிரொலி கேட்கும். வீட்டில் இருந்தே வீட்டை அடையும் வித்தகம் தானே நம் தர்மம். வெல்வோமே எல்லோருக்கும் வெல்லும் வழியை சொல்வோமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். அன்பார்ந்த சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். தர்மத்தின் பாதையில் நாம் சந்திக்கிறோம், தழுவி கழிக்கிறோம் சங்கரா தொலைக்காட்சியினுடைய தயவிலே. மகாபாரதத்திலே தர்மத்தை பற்றிய விளக்கங்கள் கொட்டி கிடக்கின்றன. எப்படி வானத்திலே வைர மணிகள் போல் விண்மீன்கள் இறைந்து கிடக்கின்றனவோ, கண்ணை சிமிட்டுகின்றனவோ, அப்படித்தான் மகாபாரதம் முழுக்க முழுக்க தர்மத்தை பற்றிய அற்புதமான விளக்கங்கள், அதனுடைய பலவிதமான பரிமாணங்கள் அதிலே காண கிடைக்கின்றன. ஒரு மனிதன் தர்மம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவன் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் படித்தாலே போதும். அவ்வளவு கதைகள் இருக்கின்றன, அவ்வளவு நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. அதிலும் மகாபாரதத்திலே சாந்தி பர்வம் ஒரு தர்ம சுரங்கம் என்றே சொல்லலாம். அந்த சாந்தி பருவத்திலிருந்து அவ்வப்போது நாம் சில துளிகளை பருகினாலே போதும், பலவிதமான தெளிவுகள் நமக்கு கிடைக்கும். சாந்தி பருவத்திலே ஒரு முனிவர் ஜனகரின் மகனான வசுமானுக்கு சொன்னது என்று ஒன்று இருக்கிறது. இது எந்த ஜனகர் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இதில் அந்த ஜனகருடைய மகன் வசுமான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது மகாபாரதத்தில். ஆனால் அவன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்ன அந்த முனிவர் யார் என்று நமக்கு தெரியவில்லை. ஒரு முனிவர் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து தொகுத்து ஒரு 10 தர்மங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறது. அந்த அரசகுமாரனுக்கு இந்த முனிவர் சொல்லுகின்ற முதல் தர்மம் விபரீதமானவைகளை விரும்பாதேங்கிறார். இன்றைக்கு நமக்கு தேவையா இருக்கிறது. விபரீதமானவைகளை விரும்பாதே. எது விபரீதமானது? எது ஒரு அழகான போக்கு, ஒரு சீரான நடையிலிருந்து நம்மை அப்படி புரட்டி விட்டு சீரழிவுக்கு நம்மை கொண்டு செல்லுமோ, அந்த எண்ணம், அந்த செயல், அந்த நினைப்பிலே நாம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதை அறவே தவிர்க்க வேண்டும். ஆதிசங்கரர் மோகம் என்கின்ற சொல்லுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பார். எது நமக்கு அதிக நன்மை தருமோ அதில் வெறுப்பு, எது நமக்கு தீமை தருமோ அதில் அதிகமான விருப்பு, இதுக்கு பேர் தான் மோகம் என்பார். இதுதான் விபரீதமான சிந்தனை, விபரீதமான புத்தி. விநாசகாலே விபரீத புத்தி என்று வசனம் இருக்கிறது அல்லவா? எனவே எது நம்முடைய மனதை பிறழ வைக்குமோ, புத்தியை திரிய வைக்குமோ, மனிதன் என்கின்ற தன்மையிலிருந்து நம்மை இறக்கிவிடுமோ அதை விரும்பாமல் இருக்க கற்றுக்கொள்.
அவை எது என்றெல்லாம் பட்டியல் போட தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். எந்த குடிகாரனுக்கும் குடிப்பது தவறு என்று தெரியும். எந்த கொலைகாரனுக்கும் கொலை என்பது பாவச் செயல் என்பது தெரியும். தெரிந்தேதான் நாம் தவறுகளை செய்கிறோம். எனவேதான் அவர் மிக எளிமையாக விபரீதமானவர்களை விரும்பாதே என்றார். இன்னொன்று புலனடக்கம். இரண்டாவது தர்மம், புலனடக்கம் மூலம் பிராணிகள் வாழ்க்கைக்கு இடையூறு இன்றி இருங்கிறார். ஒன்று மனிதனுக்கு தேவை புலனடக்கம். அதையும் பிராணிகளுடைய வாழ்க்கையை ஏன் இவர் சம்பந்தப்படுத்துகிறார் என்று பார்த்தால் தெளிவாக நமக்கு புரிகிறது. உடனே இந்த புலனடக்கம் இல்லாதவன் பிராணிகள் மீது அன்பில்லாதவனாக இருக்கிறான். அவற்றை உணவாக பார்க்கிறான், வேட்டையாட பார்க்கிறான். அவனுக்கு கொல்லத் தோன்றுகிறது, கொன்றதை தின்னத் தோன்றுகிறது. அதற்கு பின் கொன்றால் பாவம், தின்றால் போச்சு என்று வசனம் பேசவும் அவனை அது செய்கிறது. அதெல்லாம் இல்லாமல் மற்ற உயிரினங்களுக்கு இடையூறு இல்லாமல் நீ இருக்க கற்றுக்கொள். இன்றைக்கு சிறுத்தை நடமாட்டம், யானைகள் நடமாட்டம் என்று அது சிறுத்தைக்கு யானை மேலே நம்ம பழி போடுகிறோம். அவர்களுடைய இடத்தை அல்லவா நாம் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறோம். ஒரு கட்டிடம் கட்டும் பொழுது அங்கே இறந்து போகின்ற உயிரினங்கள் எத்தனை எத்தனை. ஒரு மரம் விலைக்காக வெட்டப்படும் போது அந்த மரத்தை நம்பி குடியிருந்த உயிரினங்கள் எத்தனை, கணக்கற்ற உயிரினங்கள் செத்து போகின்றன தெரியுமா? ஒரு மரம் காட்டிலே விழுந்தாலும், காட்டிலே விழுந்த மரம் கூட பலவிதமான உயிரினங்களுக்கு இடமாக இருக்கிறது, வீடாக இருக்கிறது. இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த முனிவர் சொல்லுகின்ற மூன்றாவது தர்மம், சாதுவுக்கு தர்மமே ஆதாரம். யார் சாது? செயின்ட் என்கின்ற சொல். சாது யார்? சாது என்னுடைய குருநாதர் சத்குரு சிவானந்த மூர்த்தி ஒரு விளக்கம் சொல்வார். யார் இறைவனை பற்றி ஓயாமல் நினைத்து கொண்டிருக்கிறானோ அவன் சாது. அவ்வளவுதான். எவ்வளவு அழகான விளக்கம் பார். இறைவனை பற்றி ஓயாமல் நினைத்து கொண்டிருப்பவன், அந்த முயற்சியிலே இருப்பவன், இறைவனையே நாடிக்கொண்டிருப்பவன், அவனுக்கு எது ஆதாரம் என்றால் தர்மம் தான் ஆதாரம். ஒருபோதும் அவன் தர்மத்தை கைவிடக்கூடாது. தர்மத்தின் பாதையிலிருந்து எதனாலும் வசீகரிக்கப்பட்டு அவன் விலகிவிடக்கூடாது என்பதுதான் இந்த அறிவுரையினுடைய விளக்கமாக தெரிகிறது. நான்காவது தர்மம், தர்மத்தில் இருக்கின்ற விருப்பமே கர்மத்தை செய்வதற்கான தூய்மையை தரும். ஒரு செயலில் நாம் இறங்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தகுதி தேவைப்படுகிறது. சில செயல்களுக்கு தகுதி தூய்மை தான், இல்லையா? எந்த செயலானாலும் இன்னொருத்தருடைய அக்கௌண்ட்ஸை நீங்கள் பார்த்து கொள்ளுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு மனதிலே நேர்மை இருக்க வேண்டும் அல்லவா? அந்த நேர்மை தானே தூய்மை. நான் கூறுகின்ற தூய்மை மடி ஆச்சாரம் அந்த தூய்மையை சொல்லவல்ல. மன தூய்மை, நேர்மை, அவற்றைத்தான் நான் சொல்லுகின்றேன். ஆனால் அந்த தகுதியை எது தருகிறது, அந்த தூய்மையை எது தருகிறது என்றால் அந்த முனிவர் நாசுக்காக நமக்கு சொல்லுகிறார். தர்மத்தில் விருப்பம் இருந்தால் கர்மத்தை செய்வதற்கான தூய்மை தானே சித்திக்கிறது என்று சொல்கிறார். நம்முடைய இப்போ ஞாபகம் வருகிறதா? பாட்டி, அவை பாட்டி சொன்ன அறம் செய்ய விரும்பு. நாங்கள் பாருங்கள், இந்த விருப்பமே அறம் செய்ய வைக்கும். அந்த விருப்பமே அறத்திலிருந்து நாம் பிறழ்ந்து விடாமல் நம்மை தடுத்து காப்பாற்றும். எனவே தர்மத்தில் விருப்பமே கர்மத்தை செய்வதற்கான தூய்மையை தரும். ஐந்தாவது, ஆசையை விட்டவன் நாட்டில் இருந்தாலும் காட்டில் இருக்கும் முனிவனுக்கு சமானமானவன். ஆனால் ஆசையை விடாதவன் காட்டில் இருந்தாலும் நாட்டில் வசிக்கும் சராசரி மனிதனுக்கு சமானமானவன். இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த தவம் என்பது, துறவு என்பது மனநிலை. அது உடைநிலை அல்ல, உடல் நிலையும் அல்ல, ஒரு மனநிலை. எங்கு சென்றாலும் இதே மனம்தான், இல்லையா? நம்ம எங்கே போனாலும் இந்த இடத்தை விட்டு செல்லலாம், அந்த மனத்தை விட்டு செல்ல முடியுமா சொல்லுங்க? ஆகாது. எனவே ஆசை தான் இந்த பிரச்சனை. நமக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்லை. நம்முடைய அச்சங்கள், கவலைகள், அபிப்பிராய பேதங்கள், எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், இவை எல்லாவற்றுக்கும் காரணம் என்னவென்று பார்த்தீர்களானால் ஆசைகள் தான். இந்த ஆசை இல்லாமல் இருப்பவன் அவன் இருக்கும் இடத்திலேயே அவன் துறவியாக இருக்கிறான். குடும்பத்தோடு இருக்கலாம், ஆனாலும் அவன் மனத்தளவிலே துறவிதான். ஆசையை விட்டவன் ஆண்டவனை தொட்டவன், ஆசைப்பட்டவன் அதனால் கெட்டவன். அவ்வளவுதான். அவ்வளோ சுலபமாக இதை புரிந்து கொள்ளலாம். எனவே அவன் நாட்டில் இருந்தாலும் காட்டில் இருக்கக்கூடிய தவம் செய்யக்கூடிய முனிவனுக்கு சமானமானவன். இவன் நான் காட்டில் போய் தவம் செய்கிறேன் என்று உட்கார்ந்து மூச்சை பிடித்தாலும் அவனுடைய மனம் அவனை இங்கும் அங்கும் அலைக்கழிக்குமே தவிர இந்த பொங்கி கொண்டிருக்கின்ற மனம் ஒருபோதும் அவனை எங்கே அவன் போக வேண்டும் என்று நினைக்கிறானோ அங்கே கொண்டு சேர்க்காது. ஏனென்றால் அவன் ஆசை வயப்பட்டவன். மிக முக்கியமான அறிவுரையாக இதை சொல்லுகிறார். எது தர்மமோ, எது நியாயமோ, அதுவே பலம்.
நல்வழியில் பெற்றதை தக்கவர்களுடன் பகிர்ந்து கொள் என்கிறார். அந்த முனிவர் வசுமானுக்கு சொல்லுகிறார், நல்வழியில் பெற்றது, எதை பெற வேண்டுமானாலும் நல்வழியில் தான் பெற வேண்டும், அதை தக்கவர்களுடன் பகிர்ந்து கொள் என்று சொல்லுகிறார். இது நமக்கு திருவள்ளுவரை நினைவுபடுத்துகிறது. பழி அஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழி எஞ்சல் எஞ்ஞான்றும் இல் என்று அவர் ஒரு சாசனம் வைக்கிறார். அதாவது பழிபாவத்துக்கு அஞ்சி நேர்மையான வழியில் நீ உழைத்து சம்பாதித்து அதில் வரக்கூடிய உணவை 4 பேரோடு பகிர்ந்து உண்டாயானால் உனக்கு வறுமை என்பது ஒருபோதும் வராது அப்படிங்கிறார். பழி அஞ்சி பாத்தூன், பகுத்து உண்ணுதல், பாத்து உண் உடைத்தாயின் வாழ்க்கை வழி எஞ்சல் எஞ்ஞான்றும் இல். எப்படி சேருது பாருங்க மகாபாரதமும் திருக்குறளும். 7வது அறம் அந்த முனிவர் வசுமானுக்கு சொல்லுவது கோபமின்றி கொடுங்கிறார். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. 2 விதமாக சொல்லுகிறார். கோபமின்றி கொடு, கொடுத்ததை சொல்லாதேங்கிறார். ரொம்ப முக்கியம். ஒரு குண்டூசியை கொடுக்கறதுக்கு ஊரெல்லாம் கொட்டி ப்ரெஸ்ஸெல்லாம் கூப்பிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து போட்டுட்ருக்கோம். எவ்வளோ வெக்கக்கேடாக இருக்குது பாருங்கள். வசப்படாமல் ஒருத்தர் உயிரையே கொடுத்துட்டு போகிறாரு. இங்கே ஒரு ஊசியை கொடுப்பதற்கு ஊரையே கூட்டி நம்ம விழா நடத்தி கொண்டு இருக்கிறோம். இது நம்ம மனசில் கொண்டு வைக்க வேண்டும். அதிலும் கோபமின்றி கொடுக்க, இந்தா வச்சுக்க, அதுக்கு பேர் கொடுக்க செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது கொடுக்காமலே இருக்கலாம். கொடுக்கும்போதே வாங்கி கொள்பவனுக்கு எந்த விதத்திலும் தான் தாழ்ந்தவன் என்கின்ற உணர்வு நேராவண்ணம் கொடுக்க வேண்டும். அப்படி நம்ம கொடுக்க பழக வேண்டும். 8வது ஒரு தர்மம் சொல்லுகிறார். அதுல ஒரு வைத்திய முறையும் சேர்த்தே சொல்லுகிறார். எண்ணெய் அதிகம் உண்டவனுக்கு நெய் மருந்தாகிறதுங்கிறார். அப்படி ஒரு வைத்தியம் இருந்திருக்கிறது போல் தெரியாது நமக்கு. எண்ணெய் அதிகம் உண்டவனுக்கு நெய் மருந்தாகிறது. விளையாட்டில் உண்டான தூசியை துடைப்பது போல பெருமுயற்சி செய்து பாவத்தை களைய வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்க, அந்த வைத்தியத்தை விட்டுடுங்க. ஒன்றை இன்னொன்றால் தான் முறிப்பது என்று ஒன்று இருக்கிறது இல்லையா? ஒரு செயலால் நேர்ந்த ஒரு இனிமையல்லாத விளைவை இன்னொரு செயலை வைத்துக்கொண்டு முயற்சி செய்துதான் அகற்ற முடிகிறது இல்லையா? விளையாட்டு, கபடியில் விளையாடுறோம், புரள்றோம், எழுந்து வந்தோம்னா அந்த தூசியை அதை அகற்றுவதற்குள்ள பெரும்பாடு போகும். எத்தனை தண்ணீர் தேவைப்படுகிறது, எத்தனை சோப்பு தேவைப்படுகிறது. அந்த துணியை துவைப்பதற்குள்ள அம்மாவுக்கோ மனைவிக்கோ தங்கை அக்காக்கோ எவ்வளோ பிரச்சனையாகிறது. எவன் தன் துணியை தானே துவைக்கிறான் அப்போ. அப்படி இருக்கிறது. அதே போல நாம் சேர்த்த வினையினுடைய தொகுதி, செய்த பிழைகளால் நமக்கு வருகின்ற விளைவுகள், அவற்றை கழுவுவதற்கு, அவற்றை அகற்றுவதற்கு பெரும் முயற்சி நமக்கு தேவைப்படுகிறது என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். 9வது ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. விரும்பிய தர்மத்தை விரும்பிய வண்ணமே செய், விரும்பிய சுதர்மத்தை என்கிறார். விரும்பிய சுதர்மத்தை விரும்பிய வண்ணமே செய். அப்படி செய்ய பழகினால் நல்லா இருக்கும். அவர்கள் சொன்னார்களே என்று ஒரு முறையிலே நம்ம ஏதாவது ஒரு முறையிலே செய்ய புகுவதை காட்டிலும் நாம் அதை எப்படி செய்ய விரும்புகிறோம், எப்படி நம்ம செய்ய விரும்ப வேண்டும்? தர்மம் என்பதை இடைவிடாமல் செய்ய வேண்டும். நம்முடைய சக்திக்கு இயன்றவாறு செய்ய வேண்டும். மற்றவர்கள் பார்ப்பதற்காக அல்ல, செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு, கடமை என்பதனால் அதை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் போதும் என்பதற்காக அந்த முனிவர் இப்படி சொல்லியிருக்கிறார். 10வது ஒரு தர்மம் சொல்லுகிறார். மிக மிக தேவையான அறிவுரை. சான்றோர்களுடன் இணங்கி இருக்கிறார். சான்றோர் நல்ல படித்தவர்கள், ஒழுக்கமுள்ளவர்கள், நேர்மையானவர்கள், வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், வாழ்க்கையிலே மிகவும் அனுபவம் பெற்றவர்கள், அவர்களுடைய நட்பை எப்படியாவது சம்பாதித்து கொள்ள வேண்டும். நீங்கள் திருக்குறளில் படித்தீர்களானால் அதில் பெரியாரை துணைக்கோடல் என்று ஒரு அதிகாரமே இருக்கிறது. எப்படி நீ பெரியவர்களுடைய நட்பை சம்பாதித்து வைத்துக் கொள்ள வேண்டும், அது எந்த விதத்திலெல்லாம் நமக்கு நன்மை அளிக்கிறது என்பதை திருவள்ளுவர் நமக்கு மிக விரிவாக சொல்லுகிறார். அதில் ஒரு குறள் பாருங்களேன். உற்ற நோய் நீக்கி உரா அமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்கொளல். நமக்கு என்ன துன்பம் வந்திருக்கிறதோ அந்த துன்பத்தை அவர்கள் துடைப்பார்கள், நீக்கும் வழியை சொல்வார்கள். இனிமேல் அப்படிப்பட்ட துன்பம் வராமல் இருக்கக்கூடிய வழியையும் அவர்கள் நமக்கு போதிப்பார்கள். ஏனென்றால் அவர்களுடைய அறிவு அனுபவம் சார்ந்த அறிவு. அப்படியே அவர்கள் அனுபவித்து வாழ்க்கையினுடைய எல்லா பரிமாணங்களையும் கண்டு வாழ்க்கையினுடைய நிதர்சனங்களோடு போராடி பெற்ற அறிவு. அதற்கு அப்பால் அவர்கள் கற்ற அறிவு, ரெண்டும் இருக்கிறது. பெற்ற அறிவு, கற்ற அறிவு இரண்டும் சேர்ந்தவர்கள் பெரியோர்கள். எனவே அவர்களை நாம் சார்ந்து இருந்தோமானால் நமக்கு நன்றாக இருக்கும். எங்கோ வேட்டையாட போன ஜனகருடைய குமாரர்களில் ஒருவரான வசுமான் எதேச்சையாக எதிர்பட்ட ஒரு முனிவரை வணங்கி அவரிடம் ஏதோ கேள்விகள் கேட்க அவர் சொல்லிவிட்டு போன விடைகளினுடைய சின்ன தொகுப்பு இது. 10
சின்ன தர்மங்களாக இவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அந்த முனிவர் யார் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த 10 தர்மங்களை நாம் படிக்கின்ற பொழுது, அதை பயில்கின்ற பொழுது அந்த முனிவரை நாம் ஒருபோதும் மறப்பதற்கில்லை என்று தெரிகிறது. கண்ணதாசன் பாஷையிலே பெயர் தெரியாத பெருவீரர்கள் என்பார் அவர். அப்படித்தான் இப்படி பெயர் தெரியாத எத்தனையோ பேர் நாம் வாழ்வதற்காக அற்புதமான தடத்தை பதித்து வைத்திருக்கிறார் பாருங்கள். இதுதான் தர்மத்தின் பாதை. இது தர்மமோ